பழனிசாமி வந்து நீங்க உள்துறை அமைச்சரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிச்சு நான் வந்து தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அதிகாலையே வந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதிமுகவாக இருந்தது அமித்ஷா அதிமுகவான கதை தெரியும். அமித்ஷாவிடம் கேட்காமல் இந்த பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து எந்த ஒரு செயல்பாடு செய்கிறது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் மனவேதனை அடைகின்ற நிலையிலே ஜெயலலிதா அவருடைய மகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அம்மையாரோடு அமித்ஷா அவர்கள் அரை மணி நேரம் பேசினாருன்னு முந்தா நாள் பேசினார் டெல்லியில் அவர் வீட்டில். அதற்கு அப்புறமும் அதை பற்றி பேச திராணி இல்லாத பழனிசாமியும் மற்ற அதிமுக தலைவர்களும் இதை பற்றி பேசுறதுக்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவரோட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருப்பார். அங்கே போய் அவரை பார்க்குறதுக்காக தான் டெல்லி போகிறாரு. டெல்லி பாஜகவினுடைய அடிவருடியாக பழனிசாமி மாறிவிட்டார் என்பதற்கும் அதிமுக என்ற கட்சி முழுவதுமாக முடிக்கின்ற வேலையை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. சார், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து ஒவ்வொரு குடிமகனோட வரி சுமையை வந்து குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபார்ம் 8 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி 5 அடுக்குகளாக கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி தவறான ஜிஎஸ்டின்னு சொல்லி அப்போவே கப்பர் சிங் டாக்ஸ்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். அப்போவே அவர் சொன்னது என்னன்னா, உடனடியாக இந்த வரியில் மாற்றம் வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். 2019 நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் உடனடியாக அதை மாற்றுவோம்னு வாக்குறுதி கொடுத்துருந்தோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திமுக, காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து அப்பொழுது இருந்த கூட்டணி வாக்குறுதி கொடுத்துருந்தோம். ஆனால் 8 வருடங்களாக ஏறக்குறைய 32 லட்சம் கோடி ரூபாயை மக்கள்கிட்ட இருந்து வசூல் செய்துவிட்டு இந்த தவறான வரி முறையால் அவர்கள் கொள்ளையடித்திருக்க பணத்தை திருப்பி தருவார்களா என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கேட்டிருக்கார். அதை பற்றி சொல்ல திராணி இல்லாத நிர்மலா சீதாராமன் இப்படி கதை கட்டி கொண்டிருப்பது நட்டா 8 வருஷத்தில் நாங்கள் பெரிய ரிஃபார்ம் பண்ணோங்கிறது இது கேட்பதற்கு நல்லா இருக்கலாம். ஆனால் சாமானிய மக்கள் இந்த ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழில் செய்தவர்களுக்கு இது அவர்களை பொறுத்த மட்டிலே நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க பேச்சாகவே அவர்களை இழிவுபடுத்துகின்ற பேச்சாகவே பார்க்க வேண்டும். சார், பாஜக கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதாவில் முக்கியமான திருத்தங்களை நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறோம். அதுவும் குறிப்பாக ஜேபிசி கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய டிசைன் நோட்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்ததற்கு ஆதாரமாக கொண்டு இந்த சில முக்கியமான முடிவுகளை அறிவித்திருக்கிறது இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது. இதை வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான இந்த தீர்ப்பு இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை அரசு ஏற்றுக்கொள்ளாமல் அதை தடை விதிக்கின்ற வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. சார், தாவேகா தலைவர் விஜய்னால திமுக ஓட்டு வங்கி பாதிக்கப்படுவாங்க. தேர்தலில் முடிவு செய்யணும். இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், தேர்தலில் நிற்கலாம். கடைசியில் ஓட்டு எண்ணும் போது தான் தெரியும் யாருக்கு ஆதரவு இருக்குது, யாருக்கு ஆதரவு இல்லை. திமுக கொண்டு வந்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் முக்கியமானது நிறைவேற்றப்படலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நம்ம மட்டும் புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகள் எல்லாரும் வாக்குறுதிகள் நிறைய கொடுப்போம். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமான வாக்குறுதிகள் அனைவற்றும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. ஆனால் சொல்லாத பல முக்கியமான திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று அறிவிக்கப்பட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட திட்டமாக இருந்தாலும் சரி, பல திட்டங்கள் புதிய திட்டங்கள் வந்திருக்கின்றன. அதனால் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. பல மக்கள் நலன் திட்டங்களை கொண்டு சென்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.